அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்று 27/8/2024 செவ்வாய்க்கிழமையன்று அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை இறைவனின் திருப்பெயரால் தினம்தோறும் நடத்தப்படும் இந்த அன்னதான சேவைக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய தயவும் கருணையும் தேவை. அன்பார்ந்த இந்த காணொலியை பார்க்கும் பக்தர்கள் ஒரு நபருக்கு 30 ரூபாய் வீதம் 10 பேருக்கு 300 ரூபாய் 100 பேருக்கு 3000 ரூபாய் செலுத்தினால் இட்லி, சாம்பார் சாதம், சாம்பார், மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், கை கழுவ தண்ணியோடு அவங்களுக்கு தானமாக கொடுத்துருவோம். இது நம்ம ஆசிரமத்தில் காந்தி நகர் 2வது தெருவில் உள்ள குடிலில் உணவை தயார் செய்து சாத்விகமான முறையில் சாதுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இருக்கும் இடத்திலே வாகனத்திலே கொண்டு போய் அன்னதானம் கொடுத்துட்டு, சூப்பு கொடுத்துட்டு, மூட்டு வலி தைலம் கொடுத்துட்டு, குடிக்க தண்ணியும் கொடுத்துட்டு, கை கழுவ தண்ணியும் கொடுக்குறோம். இதுபோல் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சாதுகளுக்கு உங்களுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள உங்களால் முடிந்த அளவுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். இது கருணையுள்ள மனதிற்கு நாங்கள் கேட்கும் உதவி. கருணை இதயம் படைத்தவர்கள் தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை செய்து இந்த அன்னதான சேவையை ஊக்குவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு சேவை நிறுவனம், தனியார் நிறுவனம். இது அறநிலைக்கு சொந்தமானதல்ல. இது அண்ணாமலையார் பெயரால், இறைவனின் திருப்பெயரால் நடத்தப்படும் ஒரு தொண்டு நிறுவனம், தனியார் தொண்டு நிறுவனம். இதற்கு நீங்கள் தான் உதவி செய்து இதை ஊக்குவிக்க வேண்டும். அனைவரும் கிரிவலம் வரும் பக்தர்கள் முதல் கொண்டு, கிரிவல பாதையில் உள்ள சாதுகள் முதல் கொண்டு, கிரிவலம் வரும் சாதாரண மக்கள் கூட இந்த சாப்பாடு சூப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் பயன் தரும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளைக்கு ஒரு நபருக்கு 30 ரூபா ஜிபே பண்ணால் கூட பரவாயில்ல. 10 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 300 ரூபா, 100 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 3000 ரூபா. இதுபோல் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் நட்சத்திர பரிகார யாகம் உங்கள் குடும்பத்தார் பேர்லேயும் பண்ணி, உங்களுக்கு எந்த லிங்கத்துக்கு மேலே உங்களுக்கு ஆசை இருதோ அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனையும் பண்ணி, பிரசாதங்களை உங்கள் விலாசம் அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம். இது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் பதிவு. திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு, பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சுமார் 1 லட்சம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், அவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், குருஜியுடைய பிளெஸ்ஸிங்ஸும் செய்கிறோம். இதுபோல் சேவைகள் பௌர்ணமி தோறும். இது தினசரி சேவை. தினந்தோறும் காலையில் கேப்பக்கூழ், அப்படி இல்லைன்னா மூலிகை கஞ்சி, மாலையில் இட்லி, சாம்பார் சாதம், இல்லை தக்காளி சாதம், இல்லை கலவை சாதம், ஏதோ ஒன்று, மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டரோட, கை கழுவ தண்ணியோட இந்த சேவை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளுக்கு மேலே செய்துட்ருக்கோம். இது நிரந்தரமாக செய்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்த உதவுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது விளம்பரம் அல்ல. சேவையின் தேவையை கருதி பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது. இது கடையாக பிச்சை எடுத்து வந்து தான் செய்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். எல்லாம் பொதுமக்கள் தான். இங்கே இவங்களுக்கு தான் தருவோம், அவங்களுக்கு தான் தருவோம்லாம் கிடையாது. பொதுமக்கள், கிரிவலம் வர்றவங்க, திருவண்ணாமலையில் வசிக்கிறவங்க, கிரிவல பாதையிலே உள்ள சாதுக்கள், இவர்கள் எல்லோருக்கும் பசி பொதுவானது இல்லையா? எல்லோருக்கும் வழங்கி வருகிறோம். மூட்டு வலி சூப்பு குடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டில் வந்து 4 கேட்டில் போட்டுன்னு வருவோம். எல்லாருக்கும் சூப்பு கொடுக்குறோம். பாட்டிலையும் பிடிக்க கொடுக்குறோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துன்னு போகிறாங்க. இன்றைக்கி என்ன விலை விற்கிதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். தினசரி செய்யணுமுன்னா 6000 ரூபாய் தேவைப்படுது. இட்லி, சாம்பார், சட்னி, சூப்பு, மூட்டு வலி தைலம், வண்டிக்கு டீசலு, வேலையாட்களோட சம்பளம் எல்லாம் சேர்த்து இந்த சேவையை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க
பிறந்த நாள், அவங்களுடைய குழந்தைகள் பிறந்த நாள், அவங்களுடைய திருமண நாள், இறந்தவர்களின் மறைந்தவர்களின் ஞாபகமாக திதி அன்னதானம், இதுபோல் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு எவ்வித தந்திரத்தையாவது கடைபிடி அப்படின்றாரு வள்ளல் பெருமானார். அன்னதானம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் நம்மளே தேடிக்க வேண்டியதுதான். அன்னதானம் செய்கிறதுக்கு, தர்மம் செய்கிறதுக்கு, தானமாக தர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்க வேண்டியதான். பிறந்த நாள், எனக்கு இந்த விசேஷமான இந்த நாளில் தான் இது நடந்தது, எனக்கு திருமணமான நாள், எனக்கு குழந்த பிறந்த நாள், எங்கள் அப்பாவோட பிறந்த நாள், எங்கள் அப்பாவோட இறந்த நாள், எங்கள் அம்மாவோட திதி, எங்கள் அம்மாவோட திருமண நாள், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா? அதுபோல் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு தான் நன்மை. பல பேருடைய பசி போக்குறோம் இல்லையா? பாருங்கள், எல்லோரும் கிரிவலம் இறைவனையும் நம்பி வராங்க. அவங்களுக்கெல்லாம் காசு இருக்குமோ இருக்காதோ, சரி அன்னதானமாக சாப்பிட்டு போகலாம். அதுவும் நாங்கள் தரது இட்லி சாம்பார், சூடாக இருக்கும். இட்லி நல்ல மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்கும். சாம்பார் மணக்க இருக்கும். நல்லா பிசைஞ்சி ஒரு 4 இட்லி சாப்பிட்டு குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் குடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமாக அண்ணாமலையாரை நம்பி திருவண்ணாமலைக்கு வரும்போது அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது தான் எங்கள் வேலை, எங்கள் சேவை. இந்த சேவைக்கு நீங்களும் உதவி செய்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் வெற்றி பெறணும், எல்லோருடைய கர்மாவும் கழிக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். பசியோடு யாரும் ராத்திரியில் படுக்கக்கூடாது, பசியோடு யாரும் காலையில் எந்திரிக்கக்கூடாது. இந்த நோக்கம்தான் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் நோக்கம். அதுக்குன்னு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நாங்கள் வேண்டுதல் தான் வைக்க முடியும். இங்கே எங்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக தவறாமல் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பல கோடி பேர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கிரிவல பாதையில் பௌர்ணமிக்கு 1,00,000 பேர் பண்ணுறதால இது வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலே போயிடுச்சு. அப்போயாகவே 1 கோடி பேருக்கு மேலே நாங்கள் தாண்டிட்டோம். புண்ணியத்துக்கு குறைவில்லை, என்ன நினைச்சாலும் அது நடக்கிறது. காரணம், அன்னதானம் செய்யும் இடத்தில் அருள் இருக்கும். பல பேருடைய குறைகளையே தீர்த்து வைக்க முடியுதுன்னும் போது பசி தீர்த்து வைக்க முடியாதா? பசி தீர்த்து வச்சிங்கன்னா உங்கள் குறைகள் கண்டிப்பாக தீரும். இது நம் முன்னோர்களின் வாக்கு. தாகத்துக்கு தண்ணி, மூட்டு வலிக்கு சூப்பு, பசிக்கு அன்னதானம், வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு குருஜியோட தீர்வு, இப்படி எல்லா சேவைகளும் ஒரு சேர செய்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. பாருங்கள், இங்கே பொதுமக்கள்லாம் வராங்களா, சூப்பு கேட்குறாங்களா, தண்ணி நடுக்கும்போது நாக்கு வறட்சியாக இருக்கும், தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் குடிக்க. பாட்டிலையும் பிடிச்சிட்டு போகலாம், குடிக்கலாம். கை கழுவும் தண்ணி தரோம், கூட இட்லி தரோம், சாம்பார் சாதம் தரோம். அவங்களே பிளேட் வச்சுருந்தா அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், இல்லை நாங்களே வேணும்னா யூசந்த்ரோ கப்பில் கொடுக்குறோம், எங்களுடைய பிளேட்லேயும் கொடுக்குறோம். இதுபோல் சேவைகளை கண்டிப்பாக திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், எங்கள் வண்டியை பார்த்துருக்கலாம். இதுதான் எங்கள் அன்னதான வாகனம். இந்த வாகனம் ஒரு நாளைக்கு 2 முறை போயிட்டு வரோம். பாருங்கள், யாருமே வந்து போகலை நம்ம வண்டியை விட்டு, எல்லாமே நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. எல்லாருக்கும் நன்றி, சாப்பிட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த அன்னதானம் செய்வதற்கு உதவி செய்த அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு, நிறைவான செல்வத்தோடு, வளமான வாழ்வு வாழணும் என்று இறைவனை அண்ணாமலையாரை மனதார வேண்டுகிறேன். அண்ணாமலையாரே, இன்று அன்னதான சேவைக்கு உதவி செய்த அனைத்து பக்தர்களின் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கப்பெற்று அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்றும் நலமோடு வாழ வேண்டும் என்றும் 16 வளங்களும் பெற்று அற்புதமாக வாழ வேண்டும் என்று அற்புதங்கள் நிறைந்தவர் அண்ணாமலையாரை வேண்டுகிறோம். அண்ணாமலையாரின் அருளால் இவர்கள் அனைவருக்கும், இந்த அன்னதான சேவைக்கு உதவி செய்த அனைவரும், அவர்கள் குடும்பத்தாரும் வளமோடு வாழ வேண்டும் என்று மனதார வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. நீங்களும் இந்த அன்னதான சேவைக்கு உதவி செய்ய உங்களால் முடிந்த தொகை, ஒரு 30 ரூபா ஒரு நபருக்கு, 10 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 300 ரூபா, 50 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 1500 ரூபா, 20 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 600 ரூபா, 30 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 900 ரூபா. இப்படி உங்களே ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு கணக்கு போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்னதான சேவையை தொடர்ந்து செய்திட ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்கள். உளுந்து,
இட்லி அரிசி, துவரம்பருப்பு, சாம்பார் பொடி, காய்கறிகள், தக்காளி, வெங்காயம், பெருங்காய டப்பா, எண்ணெய், இதுபோல் ஏதோது ஒரு ரூபத்தில் எல்லா பொருளுமே இன்றைக்கி விலையேற்றோம். சூப்புக்கு வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் போடுறோம், 54 வகையான மூலிகைகள். அதுக்கு இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது போல் பொருளெல்லாம் போடுறோம். அனைத்துக்கும் நல்ல தண்ணி தான் பயன்படுத்துகிறோம். எல்லோரும் சாப்பிட்டு நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சாத்வீகமான முறையில் இறைவனின் திருப்பெயரால் நடத்தப்படுவதால் பயபக்தியோட தினமும் இறைவனின் பாட்டை போட்டு அந்த சமையல் கட்டில் அற்புதமாக பூஜை செஞ்சு இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே சாத்வீக உணவை படைத்து சாமிக்கு வச்சு படைத்து பூஜை பண்ணி பின்னாடி அதை நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு கொடுக்குறோம். எல்லா மக்களும் சாப்பிட்டு கிரிவலம் போகிறப்போ தெம்பாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்து வருகிறோம். நண்பர்களே, இதை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அன்னதானம் செய்கிறதா இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே QR கோடு இருக்கும், ஜிபே நம்பரும் இருக்கும். நிறைய நன்கொடை உதவி தரதா இருந்தால் 12A 80G பிரிவின் கீழ் வரி விலக்கு சான்றிதழும் வழங்கப்படும். நீங்கள் நேரடியாக வந்து அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் எங்களது ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க. வந்து நீங்களே உங்கள் கையாலேயே காய்கறி வெட்டி, அரிசி கழுவி, சாப்பாடு செஞ்சு, இட்லி நாங்கள் சுடுறோம், நீங்கள் கூட இருங்க, உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணி உங்கள் கையாலேயே வாகனத்தில் ஏறி ஒவ்வொரு சாதுக்களாக, ஒவ்வொரு பக்தர்களாக, ஒவ்வொரு பொதுமக்களுக்காக பார்த்து கொடுத்துட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டு போங்க. உங்களுடைய கர்ம வினைகளை தொண்டு செய்து கழிச்சுக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நாமத்தின் உச்சரித்து உங்களுக்கு அன்னதானத்தின் காணொளியை சமர்ப்பிக்கின்றோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா. எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழணும் இறைவா. அண்ணாமலையாரே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் தேவையான எல்லா வளங்களும் கிடைக்கணும், எல்லாரும் பசியோடு இருக்கக்கூடாது. பசி பிணி போக்க எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். பசி போக்குறதும் பிணி போக்குறதும் தான் எங்களுடைய நோக்கமே. பசி பிணி போக்கி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதையும் கேட்டு தீர்வு சொல்கிறோம். உலகத்திலே முக்கியமான விஷயம் பசி, பிணி, பிரச்சனைகள். இந்த மூணும் தீர்த்துட்டா அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் அனைத்தும் நாங்கள் செய்துட்ருக்கோம். உங்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குருஜியை தொடர்பு கொண்டு அவரது கான்டாக்ட் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், ஆன்லைன்லேயே தீர்வு சொல்லுவார். இப்படிலாம் நேரில் வாங்க. எல்லா மக்களுக்கும் இதுவரை லட்சக்கணக்கான மக்களுக்கு தீர்வு வழங்கியுள்ள குரு யோகராம் பாபுஜி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு துல்லியமான தீர்வு கண்டு வெற்றி பெறுங்கள். உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்கள் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. கண்டிப்பாக இது நிச்சயம். தர்மம் தானம் செய்த கர்ணனை கொல்லவே முடியாமல் தவித்தார் கிருஷ்ண பரமாத்மா. காரணம், அவர் செய்த தானங்கள் தான். ஆகவே தானம் செய்யுங்கள், தர்ம நெறியில் செய்யுங்கள். தவறான வழியில் வரும் பணத்தை தானமாக செய்யக்கூடாது. நல்ல முறையில் சம்பாதித்து, ₹1 இருந்தால் கூட பரவாயில்ல, ₹10 இருந்தால் கூட பரவாயில்ல, நல்ல முறையில் சம்பாதித்து தர்ம நெறியில், அறநெறியில் தானம் செய்வது
சால சிறந்தது. அதுதான் புண்ணியத்தை தரும். எல்லாரும் அப்போ தான் பலனடைய முடியும். எல்லாரும் பலனடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எல்லா மக்களும் கிரிவலம் வராங்க. இப்போல்லாம் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பேர் வராங்க, கர்நாடகத்திலேருந்து நிறைய பேர் வராங்க. கிரிவல பாதையில் எல்லா நாட்டவர்களும் வராங்க, வெளிநாட்டு பக்தர்களும் வராங்க. வெளிநாட்டு பக்தர்களுக்கும் இட்லி சாம்பார் மிகவும் பிடித்து போய்விட்டு நிறைய பார்சல் வாங்கின்னு போகிறாங்க. எல்லாருக்கும் பசி பொதுவானது தானே. பாருங்கள், கிரிவலம் இப்போல்லாம் நிறைய பேர் நடக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50,000 பேருக்கு மேலே நடக்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. நிறைய அன்னதானம் செய்கிறதுக்கு நிறைய நன்கொடைகள் தேவைப்படுகிறது. தயவுசெய்து ஒவ்வொரு ஆளும் ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யட்டும். எல்லாத்துக்கும் காரணத்தை தேடுற மாதிரி அன்னதானம் செய்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடினா சரியாக போச்சு. பல பேருடைய பசியாகும். பாருங்கள், எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இத்தனை பேருக்கும் உணவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு உதவியை செய்ய வேண்டியது உங்களுடைய நல்ல மனசு. பார்த்து செய்யுங்க. எல்லாரும் வளமோடு வாழணும், எல்லோரும் நலமோடு வாழணும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இந்த காணொலியை உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்போது எல்லாருக்கும் இது போய் சேரும். எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா எல்லாரும் இதை பார்த்து அன்னதானம் செய்கிறதுக்கு முன்னே வருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் பொதுவானது பசி. பசியாற்ற வைத்தல் தான் நமது நோக்கமே. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக கிரிவலம் வந்து போனோன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தொண்டு நிறுவனம் செய்யுது. உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நபருக்கு 30 ரூபா வீதம் செய்யலாம். இல்லை 10 பேருக்கு செய்கிறேன்னா 300 ரூபா போடலாம். 100 பேருக்கு செய்கிறேன்னா போடலாம். 50 பேருக்கு செய்கிறனாலும் போடலாம். இல்லை 30 பேருக்கு செய்கிறனாலும் போடலாம். ஒரு நபருக்கு 30 ரூபா வீதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் ஜிபே மூலிமா செய்யலாம். QR கோடும் கொடுத்துருக்குறேன். நிறைய கொடுக்குறதா இருந்தால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் 12A ATG பிரிவின் கீழ் வரி விலக்கு சான்றிதழும் தருகிறோம். இல்லை முடியல என்னாலன்னா ஒரு 30 ரூபா ஒரு ஆளுக்கு 10 பேர் போட்டால் கூட 300 ரூபா ஆகிடுது. ஒரு 100 பேர் போட்டால் 3000. அழகாக ஒரு நாளைக்கு தேவையான பொருளெல்லாம் காய்கறி, இட்லி அரிசி, உளுந்து. இவர் பேர் முத்து. இவருக்கு தினசரி அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம். அவரால் எழுந்து நடக்க முடியாது. மூர்த்தி அவங்க அம்மாவும் எழுந்து நடக்க முடியாது. அவங்களுக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க தண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி இட்லி வாங்கி கொடுத்துருவோம். தம்பி டிரைவரு ப்ளஸ் அன்னதானம் செய்கிறவர் 2 வேலையும் செய்கிறாரு. சிறு வயசில் அன்னதானம் செய்கிறதுக்கு அவருக்கு இறைவன் அருள் கொடுத்துருக்காரு. சேவை செய்கிறாரு. இட்லி சாம்பார் அந்த மாவு வாங்கி, அந்த மாவில் எந்திரிச்சு நடக்க முடியாது, அந்த மூர்த்தியாலையும் நடக்க முடியாது. அவரும் உட்காந்த மாதிரியே இருப்பார். நம்ம வண்டியில் கொண்டு போகிறதால அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது. அண்ணாமலையாரை நம்பி வயிற்று பிழப்புக்காக உயிர் வாழணுமேன்ற ஒரே நோக்கத்துக்காக இறைவனை நம்பி தஞ்சமடைந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அன்னதானம் செய்வதில் தவறில்லை. நீங்களும் பாருங்கள், எல்லாம் வந்து அன்னதானம் வாங்கிக்கின்னு சந்தோஷமாக போகிறாங்க. இன்று இரவு பசி ஆற்றுவித்தல் அவங்களுக்கு நடந்துடும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான நபர்களை சந்திக்கிறோம். கிரிவலம் வர நபர்களை, அவர்களுக்கு அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். சூப்பு கொடுத்துட்டாரு.
அவர்கிட்ட பேசுகிறார் தம்பி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு வேணும். அவருக்கு உணவு கிடைச்சோன்னா அவருக்கு சந்தோஷம். குபேரமூர்த்திக்கு இட்லி கொடுக்குறவர் பேர் பாட்டையா, வயசு 70. அவர் எல்லா வேலைகளும் தன் கையால் செய்யணும்னு நினைப்பார். அற்புதமான மனிதர் அவர். பௌர்ணமிக்கு 1000 கேனை அவரே அவர் தன் கையால் தூக்கி போடுவார். அவருக்கு சக்தி அண்ணாமலையார் கொடுப்பார். அற்புதமான பக்தியான மனிதர் அவர். அண்ணாமலையாரை நம்பி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். சொந்த ஊர் பழனியிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு 6 மாதமாக சேவை செய்துன்னு இருக்கார். பௌர்ணமிக்கு 1000 கேன் தூக்கி போடுவார், தண்ணி கேன். அதே மாதிரி டெய்லி அன்னதான சேவைக்கு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகலாம். ரைட், பக்குவமாக மக்கள்கிட்ட அன்பாக பேசி மக்களுக்கு தேவையானதை கொடுத்து இருந்து நிதானமாக சாப்பிட்டு போங்க. அவசரப்படாதீங்க. வண்டி இங்கேயே நிற்கும், பயப்படாதீங்க. நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம்னு ஒரு பணிவாக சொல்லுவார் அவர். நல்ல மனிதர். நன்றி. வாழ்க வளமுடன்.